நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மகேஷ் சொல்ற? அவன் ஷாலினியை கல்கட்டா கூட்டிட்டு போறானா? ஆமா சார். திடீர்னு அவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு வகையில் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. என்ன என்ன சொல்ற நீ? என்னப்பா சொல்ற? ஷாலினி இன்னும் அவன் வீட்டுல விட்டு வச்சேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அவன் பெரிய எழுத்தாளர் இல்ல, என்னென்னவோ பேசி ஷாலினியோட மனசை மாத்தி இருக்கான். சார் ப்ளீஸ், இப்படி ஒரே அடி அவர் மேல மட்டும் பழிய போடாதீங்க சார். ஷாலினி அவர் கூட கல்கட்டா போறதுக்கு சம்மதிச்சிருக்கானா நிச்சயமா அவளும் இதுக்கு ஒத்து போயிருப்பாள்ல. ஷாலினிக்கு என்னப்பா தெரியும்? அவ ஒரு சின்ன பொண்ணு, எதிர்காலத்தை பத்தி முடிவெடுக்க அவளுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு மகேஷ், ஏற்கனவே சொன்ன காரணத்துக்காகத்தான் நான் ஷாலினி அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். இப்ப நீ ஷாலினி போய் உடனே கூட்டிட்டு வர போறியா, இல்ல நானே போய் கூட்டிட்டு வரட்டும்? பொறுமையா இருங்க சார், எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் எமோஷனலா எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. நான் சொல்றது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஷாலினி அவர் கூட கல்கட்டா போறது நல்லதுதான் எனக்கு தோணுது. என்ன மகேஷ், எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசின? எப்படி? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சார் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிங்க சார். ஒருவேளை ஷாலினிக்கு தான் அம்மா யாருங்கிற விஷயம் தெரியலனா அவ இதே ஊர்ல இருக்கிறத பத்தி நம்ம பேசலாம். ஆனா இப்ப அவளுக்கு அவ அம்மா யாருங்கிற விஷயம் தெரியும். கொஞ்சம் யோசிங்க. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எப்படி சார் பெத்த தாயை பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிடாம இருக்க முடியும்? இது பாருங்க சார், அதை விட ரணவேதனை வேற எதுவுமே கிடையாது. அதுக்குதான் சொல்றேன், ஷாலினி அவரோட கல்கட்டா போறதுதான் நல்லது. மகேஷ், நீ சொல்றது சரிதான்ப்பா. இருந்தாலும் அந்த மணிபாரதியோட... சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? மணிபாரதி எதுக்கு எடுத்தாலும் மணிபாரதியை குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் யார் சார்? ரோட்ல போற மூணாவது மனுஷனா? ஷாலினியோட அப்பா சார். இன்னும் சொல்ல போனா உங்களை விட என்ன விட அவருக்கு ஷாலினி மேல பாசம் ஜாஸ்தி, உரிமையே அதிகம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயாவது ஷாலினியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு அவ அப்பா கூட கல்கட்டா போறதுதான் நல்லது. அவளை விட்டுருங்க. இன்னொரு விஷயம் சார், நிச்சயமா ஷாலினி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவ அப்பாவோட உங்களை பாக்குறதுக்கு இங்க வருவா. அந்த நேரத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது பேசி அவளை தடுத்துறாதீங்க. நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. கண்ணாத்தா, நீ ஒரு நிமிஷம் வாயேன். நான் எதுக்கு வரணும்? நீ போய் பேசிட்டு வா. ப்ளீஸ் டி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? போ, வர. டேய், நான் தான் உன்னை இந்த ஊர்ல இருக்க கூட சொன்னல, அப்புறம் எதுக்குடா வந்த? கோவப்படாதீங்க தம்பி, நான் இந்த ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் போற வழியில அப்படியே மிலிட்டரி சாமியை பார்த்துட்டு போலாம். எதுக்கு? இது வரைக்கும் ஏமாத்துனது பார்த்தா மறுபடியும்? தம்பி, அவர் சொல்றது உண்மைதான். நாங்க ஊரை காலி பண்ணிட்டு எங்க கிராமத்துக்கே போறோம். ஆமா தம்பி. ஐயா,
நான் போறேன் சாமி. உங்ககிட்ட என்னடா பேச்சு? பாம்புக்கு எவ்வளவுதான் பால் வாத்தாலும் கடைசியில் அது விஷத்தை தான் கக்குன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்ட் ஆயிடுச்சுடா. என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் திருந்திட்டேன். டேய் டேய், திருந்திட்டேன்னு நடிச்சு கதை அடிச்சிட்டு இருக்கான். போடா. ஏய் ஏய் மகேஷ் மகேஷ் ப்ளீஸ், அவனை விடுப்பா. அவன் செஞ்ச குத்தங்களுக்கு ஒரு விதத்துல நானும் காரணமா இருந்தேன் இல்லையா? டேய் இருடா வர. டேய் இந்தாடா இந்த பணத்தை புடி. இதை வச்சு நல்லபடியா பழச்சுக்க. இந்த பாரு, இனிமையாவது வாழ்க்கையில ஒழுங்கா இரு, புரியுதா? யாரு இவன்? வாழ்க்கையில உருப்படியா எதுக்காக சார் மறுபடியும் பணத்தை கொடுக்குறீங்க? பரவாயில்லப்பா விடு. நான் வரமா, வரேன் சாமி. வர சார். என்ன சார்? கண்ணாத்தா, என்னையா? இத நீயே வச்சுக்கோ. யாரு? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி, நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நாம இங்க இருக்க வேண்டாம். கல்கட்டா போயிடலாம். நல்லபடியா போயிட்டு இருக்கிற அவ குடும்ப வாழ்க்கையில நம்மளால எந்த பிரச்சனையும் வேண்டாமா? ஷாலினி, என்னம்மா அம்மாவையே நினைச்சிட்டு இருக்கியா? நாளைக்கு இந்நேரம்லாம் நம்ம இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். ஆமாம்மா, கல்கட்டாக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். என்னம்மா என்ன யோசிக்கிற? அப்பா, நாளைக்கு நாம ஊரு விட்டு போனா திரும்ப சென்னைக்கு எப்போ வருவோன்னு தெரியாதுப்பா.
ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. வேண்டாம்மா, நீ அங்க போறது எனக்கு சரியா படல. கண்டிப்பா நீ அங்க போனீன்னா ஜெயந்தி உன் மேல கோவப்படுவா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. அம்மா என்ன என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன என்ன வேணாலும் சொல்லி திட்டட்டும், என்ன அடிச்சாலும் சரி. ஒரே ஒரு தடவை பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ். இல்லம்மா, நீ அங்க போனீன்னா நீ எமோஷன்ல ஏதாவது சொல்லிடுவ. அது பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. இல்லப்பா, சத்தியமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மாவை பார்த்தா போதும்பா, எனக்கு அம்மாவை பார்த்தா மட்டும் போதும். என்னால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுப்பா. ப்ளீஸ்பா, ஒரே ஒரு தடவை பார்க்காம என்னால ஊர் விட்டு வர முடியாதுப்பா. ப்ளீஸ்பா, ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன்ப்பா. சரின்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. சரிம்மா, உன் இஷ்டம். வா ஷாலினி. என்ன ஷாலினி இது? யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இப்படி வீட்டை விட்டு திடீர்னு போயிட்ட. என்ன ஷாலினி இது? நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் எதுவும் சொல்லாம நின்றுட்டு இருக்க. என்ன ஷாலினி, நீங்க இருந்தா எனக்கும் உனக்கும் எங்க அம்மா கல்யாண பேச்சு எடுத்து தொந்தரவு பண்ணுவாங்களேன்னு தான் நீங்க இருந்து போயிட்டியா? ஷாலினி, சத்தியமா சொல்றேன், என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அமலா எப்படியோ அப்படிதான் நீ எனக்கு. ஷாலினி, நீ என் கூட பிறக்காட்டியும் நான் உன்னை என் சகோதரியா தான் நினைக்கிறேன். ஆமா அருண், நான் உன் சகோதரி தான். ஷாலினி, அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இனிமே என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. நான் போறேன்பா, போறேன். இந்த ஊரை விட்டு போறேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் கல்கட்டா போறேன். இனிமே திரும்பி நான் வரவே மாட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, போறதுக்கு முன்னாடி அம்மாவையும் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலாம் தான் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
அம்மாடி நல்லா இருமா. நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஆனா நீ எங்க இருந்தாலும் எங்க மனசுக்குள்ளேயே இருப்பம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருமா. நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஆனா நீ எங்க இருந்தாலும் எங்க மனசுக்குள்ளேயே இருப்பம்மா. எங்கடி வந்த? போடி வெளிய. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படியை மிதிப்ப. போடி வெளிய. மலா, அவ ஒண்ணு இங்க தங்கறதுக்காக வரலம்மா. அவ ஊரை விட்டே போறா. கடைசியா நம்மள எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காமா. இவ ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு போனதா நான் சந்தோஷப்படுவேன். இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போடி. இல்ல, அம்மா ஒரு தடவை பார்க்கலாமா? அம்மாவா? யாருக்கடி அம்மா? எவ்வளோ பெத்து போட்ட அனாதை நீ. ஏதோ போன போட்டோன்னு பேருக்கு அம்மான்னு கூப்பிட சொன்னா உடனே ஏன் அம்மா ஓ அம்மா ஆயிடுவாங்களா? எந்த அம்மாவையும் பார்க்க முடியாது. போடி வெளிய. எங்க அம்மாவும் நானும் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே நீ. முதல்ல இங்க இருந்து வெளியே போடி. போடி போடி. போடி வெளிய போடி. போடிங்கறல. போடி. என்ன பண்ற நீ? சொல்லிட்ட. பாத்தியாடி, நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே என் அப்பாவும் என் தம்பியும் என்ன எதிரியா பாக்குறாங்க. நீ இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருந்த என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். போடி போடி. மலா, அமலா